மன்னிச்சிருங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நிச்சயம் பண்ணி இந்த 1 வருஷ காலத்துக்குள்ளார நான் ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு நிற்கிறீங்க. ஆமாம் மேம், நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் எப்படி மேம்? இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இப்ப நீ பேசிட்டு இருந்தியே, நீ பேசின வார்த்தையெல்லாம் சரியான வார்த்தை தானா? உன் புருஷன்கிட்ட பேச வேண்டிய வார்த்தைகளை நீ எவனோ ஒருத்தங்கிட்ட நீ பேசுற. யார் அவன்? என்னை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு எதையாவது கேட்டுகிட்டே இருக்க. யார் கூட பேசுகிற, எங்கே நிற்கிற, என்ன போகிற? இந்த மனுஷனோடலாம் என்னால் வாழ முடியாது. இந்த தடவை வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையனை இவ்வளோ கண்ணாடியில் பார்த்து இப்படி ஜாடையில் பேசுறது இவன் பார்த்துருக்கான் ஜன்னல் வழியாக. இப்போ கேட்டேன், என்ன பழக்கம் இது? நீ ஒரு அம்மா, அவன் பொடி பையில இருக்கான். அவங்க அப்பா அம்மாவும் சொல்லி பார்க்குறாங்க, அவங்க அண்ணன் அடித்து பார்க்குறான், எதுக்குமே மாற மாட்டேன். Once again she started to have a illicit relationship with some other person. பக்கத்தில் போகக்கூட பிடிக்கல. ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம். இது என்ன ஒரு தொழில் மாதிரியே. ஒரு சின்ன பையனை வச்சுக்கிறது, இல்லை இன்னொருத்தரை வச்சுக்கிறது, அத்தை மகனை வச்சுக்கிறது. நீ எதுக்குப்பா விவாகரத்துக்கெல்லாம் போனேன்? அவள் தான் எப்படின்னு தெரியுமல்ல, அதை மாற்றலாம்னு தானே நம்ம முயற்சி பண்ணோம். நீ எதுக்கு விவாகரத்துக்கு போனேன்? சரி சேர்த்தி வைங்க, நான் போகிறேன், சேர்த்தி வைங்க, அவளை வர சொல்லுங்க. நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுக்குறான். என்னை வந்து எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறான், இவனோட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி உடனே போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவனுக்கு இந்த மனுஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரியலா? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேடம் வணக்கம். வணக்கம். என்ன சொல்கிறாங்க உங்கள் நேயர்கள்லாம்? எல்லாரும் நல்லா தான் சொல்கிறாங்க மேம். ஒரு சிலர் மட்டும் மேடம் சொல்கிறது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். வித்தியாசம்னா இல்லை கொஞ்சம் நம்ப இதுக்கு சிரிக்கிறீங்க நீங்கள்? இல்லை என்ன காரணம்? வித்தியாசம்னு என்ன வித்தியாசம்னா மேடம் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்குது. நீங்கள் இத்தனைக்கும் கட்டெல்லாம் என்கிட்டலாம் காட்டுறீங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. நானுமே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதை தெரியாதவங்களுக்கு அது புரியாமல் கமெண்ட் போடுறாங்க. அப்படி ஒரு சிலர் பண்ணுறாங்க. அது அவ்வளோதான் மேம். அது அப்படி நினைக்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் ஒவ்வொரு கட்டுக்கும் பெயர் கொடுத்து நானே நோட்ஸ் போட்டு வச்சுருப்பேன். இந்த கோர்ட்டில் போய் இந்த கட்டை தேடி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று காட்டினேன், கால் லாக் ஒன்று எடுக்கிறது சம்மந்தமாக. நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லோவில் மார்க் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இது வந்து உண்மையான கதைகள் தான் சொல்கிறேன் நான். கதைன்னு சொல்கிறதே சம்டைம்ஸ் உண்மை சம்பவங்கள் அல்லது உண்மையான, எது உண்மையான வழக்கு எது பொய்யான வழக்கு பிருத்திவி, அதை அப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறவங்க அதுதான். அதுக்கப்புறம் நம்மளே ஆராய்ஞ்சு அதில் இது போய் வருது, இது தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்றபடிக்கு இது வரைக்கும் நான் நக்கீரில் சொன்ன ஒவ்வொரு வழக்கும் நடத்தப்பட்ட வழக்கு, அதுக்கான பேர் இருக்குது, எந்த கோர்ட்டில் வந்திருக்கு, ப்ளஸ் அதனுடைய நம்பர் என்ன. ஒவ்வொரு வழக்குக்கும் நம்பர் இருக்குது. 1,00,000 கேஸ் இருந்தாலும் அந்த 1,00,000 கேஸுக்கு நம்பர் இருக்குது. அதனால் நம்பித்தான் ஆகணும். நம்ம இதுக்கப்புறமே இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு நம்மளேன்னா அதை பார்க்காம விட்டுற சொல்லுங்களேன். பாவம், ஏன் அவ்வளோ கஷ்டப்படுவானே? இது வந்து ஏஐ யுகம் மேடம். இங்கே புத்தரே வந்து பேசினாலும் பொய் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். அது உண்மைதான். எப்போவுமே பொய்மை, ஏஐங்கிறது பொய்மை. நம்மளோட மூளை தான் உண்மை. உண்மையை பொய்மை விரட்ட முயற்சி செய்கிறது. அதில் நம்ம மாட்டாமல் இருக்கணும், அவ்வளோதான். இந்த நல்ல மெசேஜோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் மேடம். சரி, இந்த வாரம் என்ன? இந்த வாரம் வந்து விஜயன்னு சொல்லிட்டு ஒரு கிளையண்ட்டோட கதையை பற்றி நம்ம பேச போகிறோம். விஜயன் வந்து ஓரளவுக்கு படித்தவர், ஓரளவுக்கு வேலைக்கு போகிறவர். நம்முடைய இந்த மீனவ குடும்பங்கள் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியை சார்ந்தவர். அவர் கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காட்டுறாங்க, இதுதான் பொண்ணு பாருங்கன்னாங்க. இவருக்கு ஓகே. அவங்களுக்கு எப்படின்னா பையன் நல்ல வேலையில் இருக்கான், கொஞ்சம் சம்பாதிக்கிறான். அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனவ குடும்பத்தில் இருந்தாலும் நம்ம கடலுக்கு போய் அன்றாடம் ஒரு என்ன இருந்தாலும் ரிஸ்க்கு தானே. அடுத்த நாள் வருகிற வரைக்கும் வந்து காத்திருப்பாங்க. கரைக்கு வந்தால் தான் தரைமேல் பிறக்க வைத்தான், தண்ணீரில் மிதக்க வைத்தான். அதுதான். அதனால் ஒரு வேறு இடத்துல கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து இருப்பாங்க. அப்படி தான் இந்த பையனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்க்குறாரு. இவர் ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க.
கல்யாணத்துக்கு தேதி நிச்சயம் பண்ண கொஞ்ச நாள்லேயே அவங்க இந்த பையனுடைய அப்பா இறந்து போய்ட்றாரு, விஜயனுடைய அப்பா இறந்து போய்ட்றாரு. ஸோ 1 வருஷம் வரைக்கும் அவங்களதுல கல்யாணம் பண்ணக்கூடாதான். ஸோ நிச்சயம் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு 1 வருஷம் அவர் வந்து காத்துட்ருக்கிறாரு. அப்புறம் 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போது இந்த மாதிரியான சமூகங்களில் இது நடந்து வந்து ஒரு 2014 அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ ஏறத்தாழ நமக்கு 12 வருஷம் இருக்குமா. அந்த டைமில் வந்து அடிக்கடி கூட்டிகிட்டு காதலர்கள் மாதிரி பீச்சுக்கு அவங்க காதல் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இருக்கிறது அங்கே தானே. அதனால் அப்படியெல்லாம் இல்லை, அதிகமாக பேசி பழகாதவங்க தான். ஆனாலும் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக தான் தன் மனைவியோட வாழ்க்கையை துவங்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வந்து அவர் தன்னுடைய பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ போன உடனேயே ஒரு பரஸ்பரம் தொடுதல் அப்படின்னு வருகிற பொழுது அந்த பொண்ணு அழுதுட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. என்னம்மா என்ன சொல்லு? மன்னிச்சிருங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நிச்சயம் பண்ணி இந்த 1 வருஷ காலத்துக்குள்ளார நான் ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு நிற்கிறீங்க. ஆமாம் மேம். நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் எப்படி மேம்? நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் மனசு தானே சார். மனசுக்கு நீங்கள் வந்து காற்றுக்கு என்ன வேலி மாதிரி மனசுக்கு என்ன வேலி இருக்குது சொல்லுங்கள். ஸோ அவர் சொல்லி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து அந்த பையனை காதலிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஷாக்கு. ஆனாலும் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீ சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு. நான் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது, சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா விடமாட்டாங்க என்ன, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இப்போ உனக்கு ஒரு கடைசியாக ஒரு சான்ஸ்ன்னு இது வச்சுக்கோங்க. ஒன்று, என்னோட கல்யாணம் பண்ணதுனால என்னோட நேர்மையாக குடித்தனம் பண்ணுறதா இருக்கியா, இல்லை உனக்கு அந்த பையனோட தான் வாழணும்னு எண்ணம் இருக்கா? அப்படியானா நீ வந்து அந்த பையனோடவே போய் வாழ்ந்துக்கோ. நல்ல மனுஷன் மேடம், கோவப்படாமல் நீ வந்து போய்க்கலாம். இத்தனைக்கும் பிறகு நீ தான் நேர்மையாக சொல்லியிருக்கேன், நான் இதை சந்தேகம் கூட படலை. ஆனால் இப்படி நடந்ததுக்கு பிறகு நீ சொன்னதுனால உன்னுடைய நேர்மையை மதித்து நீ வாழ்றதுக்கு பிரியம்னா நம்ம வாழலாம். சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி நடக்கக்கூடும், அதை தாண்டி நின்று நம்ம அதில் வாழணும் அப்படின்னு சொல்கிறோம். அவளும் உடனே நான் உங்கள் கூட தான் வாழ்வேன், அந்த பையனை ஐ ஹவ் எரேஸ்ட் ஃப்ரம் மை மைண்ட், இது நான் மனசில் இருந்து அவனை தொடச்சி எறிஞ்சிருவேன் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய விஜயன் வந்து சந்தோஷமாக இத்தனையும் தாண்டி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போகிறது வர்றது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நடத்துகிறாரு. அப்படி நடத்திட்டு இருக்கும்போது அவளுடைய நடத்தையில் கொஞ்சம் மாற்றம் தெரியுது அவருக்கு. அப்புறம் அடிக்கடி யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கா தம்பி பொஞ்சாதி அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க அவனுக்கு. யாராவது இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கம்மா விடுங்க அப்படின்னு. பட் ஆனால் மனசுக்குள்ளார அந்த வார்த்தை விழுந்துடுது. ஸோ பார்க்குறாரு என்ன ஏதுன்னு. கொஞ்சம் லேசான கண்காணிப்பு, வேலைக்கு போகிறான்னு அங்கேருந்து எப்படி கண்காணிப்புறது, அதெல்லாம் முடியாதுல்ல. ஸோ சில சந்தர்ப்பங்களில் தெரியுது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு போய் வாங்கிறதுக்காக போகிறாங்க. போயிட்டு கடைக்கு போனதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு பர்ஸை எடுத்துகிட்டு வர மறந்துட்டார். அந்த டைமில் ஜிபேலாம் அவ்வளவு காமன் கிடையாது. ஸோ என்னாச்சு, இவர் திரும்ப வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வரும்போது கதவு திறந்துருக்குது. குழந்தை அந்த அம்மா, அவங்க அம்மா மற்றவங்கெல்லாம் வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணும் வந்து உள்ள ரூமில் பேசிகிட்ருக்குது, ஃபோனில் பேசிகிட்ருக்கு. அப்புறம் இவர் போனவர் வாசல்லையே நின்றுட்டேங்க, பெட்ரூம் வாசலில் நின்றுட்டு ஒரு 2-3 வார்த்தை பேசுகிறத கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு யார் கூட பேசுகிற நீயே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை யார் கூடயும் இல்லை, நான் என் ஃப்ரெண்டோடு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். சரி யார் அந்த ஃப்ரெண்டு சொல்லு. அதுதான் அப்படி சந்தேகப்படுறீங்க, நான் ஃப்ரெண்டோடு இருந்தானே சொல்கிறேன், நீங்கள் என்னை நம்ப மாட்டிங்களா அப்படின்னு அவர் கேட்குறான். நம்புறது நம்பாது வேறு விஷயம், முதல்ல ஃபோனை என் கையில் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நம்பரை இவ உடனே கட் பண்ணிட்டு தான் கொடுக்குறார். கட் பண்ணனோன்னு இவர் அதே காலுக்கு நம்பருக்கு போடுறார். அப்படி போட்ட உடனே அங்கேருந்து ஹலோ ஏன் கட் பண்ணிட்ட அப்படின்னு குரல் கேட்குது. யார் நீ, ஏன் ஒய்ஃபோட பேசுறதுக்கு நீ யார், உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அவன் உடனே காலை கட் பண்ணிடுறான். ஸோ ஒரு நேர்மையான ஒரு டாக்காக இருந்தால் அந்த பொண்ணை கூட பாருங்கள் இன்னார் பேசுகிறார்
ஆண்னா எல்லா ஆண்களும் மோசம் கிடையாது. அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், நண்பர்கள் இருக்காங்க, நம்ம கூட படித்தவங்க இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆண் கூப்பிடலாம், எது வேணால் இருக்கலாம். அதை நீ சொல்லணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும், யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ சொல்லாமல் மறைச்சதுனால இப்போது சந்தேகம் வந்து வேறு விட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது தப்பு, இதோடு இதை நிறுத்திக்கும், இதோடு இதை நிறுத்திக்கிட்டால் நமக்கு நல்லது. நீ குழந்தை பெத்தாச்சிப்போம், வந்ததுக்கப்புறம் குழந்தையும் பெத்தாச்சிப்போம், நமக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. இந்த சமயத்தில் இதோடு நிறுத்திக்கிறது நல்லதுங்கிறத மட்டும் நான் உனக்கு வார்ன் பண்ணுறேன். நான் இல்லை, உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன். ஐயோ நீ யார்கிட்டையும் நீ சொல்லாத, நான் இனிமேல் பேச மாட்டேன். விட்டுட்டார். விட்டுட்டு மனசுக்குள்ளே எப்போவுமே சந்தேகம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இடத்துல நல்ல சம்மணம் போட்டு உட்காந்துருக்கும். சுமூகமாக போகிற வரைக்கும் எந்த விஷயமும் தெரியாது. சுமூகம் இல்லைன்னு மனசில் உணர்வில் அது தோணிடுச்சுன்னா ஸோ அது வந்து திரும்ப வெளியே வரும், என்ன ஏதுன்னு பார்க்கும். சரி இவன் அப்படி சொல்லிட்டான், விட்டுட்டாங்க. அப்புறம் 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக தான் போச்சு. இன்னொரு நாளைக்கு அப்படி தான் ஆஃபீஸ்லேருந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. இவருக்கு அடுத்த நிலைக்கு போவதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு, அதனால் கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் வீட்டில் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிறதுக்கு வராங்க. அன்றைக்கி இவங்க அம்மா அப்பாலாம் யாருமே கிடையாது. அப்போ பார்க்கும்போது பேசிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது அவருக்கு. எங்கே? பெட்ரூமில் தான் அவள் உட்காந்து பேசிகிட்ருக்கு. இவர் உள்ளே போகலை, வெளியவே நின்று இந்த என்டையர் கான்வர்சேஷனை கேட்குறாரு. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிறார். இப்போ நீ பேசிகிட்டு இருந்தியே, நீ பேசின வார்த்தையெல்லாம் சரியான வார்த்தை தானா? உன் புருஷன்கிட்ட பேச வேண்டிய வார்த்தைகளை நீ எவனோ ஒருத்தங்கிட்ட நீ பேசுகிற. யார் அவன்? நான் பேசவே இல்லை, நான் 1/2 மணி நேரமாக இங்கே தான் நின்று கேட்குறேன். என்ன நடு, நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? நான் உன்னுடைய நேர்மையாக இருப்பேன்னு நம்பி தானே நான் வேலைக்கு போகிறேன். யார்கிட்டையும் எதையும் சொல்லாமல் இருக்கிறேன். சரி தப்பு பண்ணிட்டா வெளியே வரட்டும், நம்ம குழந்தைக்கு தாய் வேணும், எனக்கு வந்து ஒரு தாரம் வேணும் தானே நான் இருக்கேன். அப்போ நீ இந்த மாதிரி பண்ணுறது இல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறேன். நான் சொல்லிட்டேன், ஃபோனை பிடிங்கிட்டேன். இவன் ஃபோனை பிடிங்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்ட்டு இவர் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போய்ட்றாரு. போயிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தது இவர். இப்போ ஆட் ஆன் கார்டு மாதிரி ஒரு 3 ஃபோன் ஒன்றா வாங்குவாங்க, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஃபோன் வாங்குறவருடைய பெயரில் தான் இந்த 3மே இருக்கும். ஸோ இவருக்கு ஈஸியாக கால் லாகு எடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த கால் லாக் எடுத்து பார்த்தாங்க. இப்போ நான் காட்டினேனே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, பார்த்தீங்கல்ல, பக்கமான கால் லாகு. கணவர் வீட்டில் இல்லாத நேரங்களில் தான் அது எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. அப்படி வரிசையாக வருது. உண்மையிலே சொல்கிறேன், அவன் வந்து ஆடி போயிட்டான் சார். அவன் வந்து ஏதோ பேசுகிறா அவ்வளவுன்னு நினச்சது போய் இவளுடைய டாக்ஸில் வந்து டாக்ஸ் இருந்த பிறகு தான், செக்ஷுவலான டாக்ஸ் இருந்த பிறகு தான் காலாக எடுத்திருக்கிறான். இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாங்க, எப்பெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்து நீ யார்கிட்ட பேசுகிற, என்ன பேசுகிற எல்லாமே தெரியும். கடைசியில் அது அத்தை பையனா. அவள் முதல் காதல் போதே சொல்லிவிட்டு அத்தை பையனோட தான் காதல்னா, அதே அத்தை பையனோட தான் இது நடக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே முடியாது, நேராக அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது இவர் எப்போ பார்த்தாலும் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவள் வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறா. என்னை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு எதையாவது கேட்டுகிட்டே இருக்க, யார் கூட பேசுகிற, எங்கே நிற்கிற, என்ன போகிற, இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. இந்த மனுஷனோடலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, பாருங்கள் உங்கள் பொண்ணு பேசுகிறது ரொம்ப தப்பு, நான் வந்து நேர்மையாக இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இப்போவும் இவளை அடித்து துரத்தணுங்கிறதெல்லாம் என்னுடைய எண்ணம் கிடையாது. அப்படின்னா அங்கேயே துரத்திருப்பேன்ல, முடியாது. இவ்வளோ நடந்த பிறகு பொன் குழந்தை இருக்குங்க எனக்கு அப்படிங்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு ஈடுபாடு கூட இருக்கலாம் சார், அந்த பொண்ணு மேலே ஒரு காதலும் இருக்கலாம் இல்லையா? அப்புறம் அப்படி சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா, என்ன தம்பி என்ன இப்படி பேசுகிறீங்க, என்ன ஏதுன்னு, இந்த பாருங்கள், அவங்க அண்ணனோ தம்பியோ இருந்திருக்காங்க, பிரதர், அவர்கிட்ட காட்டுறாரு. இந்த கால் லாகை பாருங்கள், இந்த கால் லாகு யாருக்கு போயிருக்குன்னு பாருங்கள், உங்கள் அத்தை பையன் பேர் என்ன, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பொண்டாட்டி புருஷன் வேலைக்கு போன பிறகு இவனோடு இவ்வளவு பேசிகிட்டு இருந்தா என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதை சொல்லணும். என்னன்னா, அந்த ஃபஸ்ட்டில் ஒரு
முதலிரவு அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு சொன்னதுக்கெல்லாம் அதில் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணான். நீ லெட்டரெல்லாம் எழுதியிருக்கிறியா அப்படின்னு அவன் கேட்டான். டிப்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கேன்? ஆமாம், நானும் லெட்டர் எழுதுவேன், அவனும் எழுதுவான், கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கான், அதெல்லாம் இருக்கு. நீ வந்து உண்மையாக நேர்மையாக என்னோட வாழணும்னா நீ போய் அதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்துடணும், அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நீ அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு அதுக்கு மனசே இல்லை. ஆனாலும் புருஷன் சொல்லிட்டாங்க, கொடுக்காமையே வச்சுட்ருக்கா. ஒரு நாள் என்ன பண்ணுறான், அதெல்லாம் எடுன்னு சொல்லிட்டு, நான் பார்க்கல, படிக்கலை, பிகாஸ் ஐ நோ வெரி வெல் தட் இட் இஸ் லவ் மேட்டர். அதுக்குள்ளே எதுக்கு நான் போய் பார்க்கணும், நீ சொல்லிட்டேன், நான் வேண்டாம். அதையெல்லாம் எடுத்துட்டு நேராக இவளையை பார்த்து இவ வந்து அந்த பையன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு, தம்பி நீங்கள் நடந்துட்டது தப்பு, எனக்கு நிச்சயமான பொண்ணை நீங்கள் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு, நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும். அவன் வந்து அதெல்லாம் இல்லை. அப்புறம் அவன் கிஃப்ட் கொடுத்துருக்காள் அப்படின்னா, அவனுடைய வீட்டில் ஒரு தாஜ்மஹால் ஒன்று வச்சுருக்குது, தாஜ்மஹால். அப்புறம் இந்த தாஜ்மஹால் அவள் கொடுத்ததுன்னு அதுக்கு கீழே அவள் எழுதியிருக்கிறாள் வித் லவ் அப்படின்னு போட்டு இவளுடைய பேர். நான் பேர் சொல்ல முடியாது, அதனால் சொல்லலை. விஜயன்கிற பேரே நம்ம சும்மா சூட்டி வச்சுக்கிற பெயர் தான். அப்புறம் அப்போ போட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே இவன் இந்த பையனே எடுத்து போட்டு உடைச்சிட்டு, இனி இது மாதிரி ஏதாவது நடந்தால் நான் போலீஸ்க்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். இது இடைக்கதை, அது சொல்ல மறந்த கதை விட்டுட்டேன். இப்போ அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான், இதெல்லாம் நடந்துச்சு, நான் போய் எடுத்தேன் இதெல்லாம், அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்குள்ள உறவு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டது எல்லாம் நடக்குது. திரும்ப திரும்ப இப்படி நடக்குதுன்னா அடிப்பாவின்னு சொல்லி யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் போகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டியது தானே. இவங்க அண்ணங்காரன் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு, இவ்வளோ நேரம் பேசுகிறக்கு உனக்கு அவங்ககிட்ட என்னடி இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாருமே சத்தம் போட்டு மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, இனிமேல் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நான் அவனோட போக மாட்டேன் அப்படின்னு இவங்க வீட்டில் இருந்துக்கிறான். குழந்தை பிறக்குது, குழந்தை பிறக்கிறதுக்காக திரும்ப போய் பார்க்குறான், அப்புறம் பேசுகிறான், மன்னிச்சுட்டு ஏற்றுக்கிறதுக்காக வந்து நீ குழந்தைய எடுத்துகிட்டு இங்கே வீட்டுக்கு வா. சேம் ஸ்டோரி சார். வந்து கொஞ்ச நாள் தான் பழையபடிக்கு. இந்த தடவை அத்தை மகன் அல்ல, இந்த தடவை வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையனும் இவளும் கண்ணாடியில் பார்த்து இப்படி ஜாடையில் பேசுகிறது இவன் பார்த்துருக்குறான் ஜன்னல் வழியாக. இப்போ கேட்டேன், என்ன பழக்கம் இது, நீ ஒரு அம்மா, ஒரு குழந்தை பெற்றாச்சு, அவன் பொடி பையலாக இருக்கான், அவனை பார்த்து கையாட்டிட்டு, ஏன் என் தம்பி அவன் இருக்கக்கூடாதா, அது கூட நீ சந்தேகத்தில் தானே பார்ப்ப, இவன் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட. இவர் போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியுமா இந்த லவ் அஃபேரு, இந்த கான்டாக்ட், இதெல்லாம் சொல்ல முடியாது. அவளுக்கு அது ஈஸியாக இருந்தது. ஓ, இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுவானுவேன் பாவம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற 2-3 பொம்பளைக்கெல்லாம் பேசிப்பாங்க. அப்போ இவன் சொல்கிறா, வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்புறம் விட்டு அடித்து தாக்கியிருக்கிறான் அந்த ஆளை, அந்த பையனை. யாரை பார்த்துட்டா நீ ஜாடை காட்டுற நீ அங்கே அப்படின்னு அவன். ஏன்னா இவனாண்டி இவளை அடிக்க முடியாது. இது இந்த தெரிஞ்சவொடனே இந்த பொண்ணுக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டான், நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுக்குறான். என்னை வந்து எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறான், இவனோட நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். உடனே போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ராத்திரி 8 மணிக்கு என்னமோ வேலையை விட்டு வரான், கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கேட்டால் இவன் சொல்கிறான், கதையாக நான் சொல்கிறேன், இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன கதை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறார். அப்புறம் அந்த கால் அதெல்லாம் எடுத்து காட்டுறார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இதுக்கப்புறம் எவனாவது வாழ்வானா? ஆனாலும் என் குழந்தை அவள் வயிற்றில் இருந்தது, நான் வந்து வாழ்க்கையை நடத்தினேன், இன்றைக்கும் அவளை ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு அவள் மேலே அன்பு இருக்கு, நான் முதல்ல பார்த்த பெண் அவள் தான், அதனால் வந்து அப்படி இருக்கு. காரி துப்பிட்டாங்க அங்கே இருந்த ஸ்டேஷனில் இருந்த பெண்கள், ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இன்னியெல்லாம் என்னத்துக்கு இருக்கிற, இந்த மாதிரி எல்லாமா அசிங்கமாக நடந்துப்ப அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் க்ளோஸ்டு, இட்ஸ் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. இவ அதுக்கப்புறமா அவங்ககிட்ட போக மாட்டேன்ட்டான். இதுக்கு நடுவில் இன்னொரு குழந்தை பிறந்தாச்சு. இப்போ 2 பொன் குழந்தைய பார்க்குறதுக்கு அவன் போகிறான், திரும்ப வரான், கேட்டு பார்க்குறான். இவன் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் சொல்லி அனுப்பி இவனை கொண்டு வந்து பொண்ணை கொண்டு வந்து இவன் வீட்டில் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறமா குழந்தைங்க வளர்கிறாங்க, மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து அவங்களுக்கெல்லாம் நான் ஏன் வேலை செய்யணும், அது உன் பிள்ளைங்க அப்படிங்கிற. உனக்கும் தானடி பொண்ணுங்க, 2 பொண்ணுங்களை வச்சுட்டு இப்படி பண்ணுறது. ஆனால் இந்த மனுஷன்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன செய்யணுமோ குழந்தைகளுக்கு செஞ்சு அதுக்கு 2 உட்கார வச்சு கொண்டு போய் அவங்கள ஸ்கூலில் விட்டு. ஸோ ஹீ இஸ் வெரி அஃபெக்ஷனேட்டுங்க. குழந்தைகளும் அப்பானா அவ்வளோ பிரியம்.
இந்த பொண்ணு 4 மாதத்துல 2 குழந்தையும் விட்டுட்டு வெளியே போயிடுச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மாவும் சொல்லி பார்க்குறாங்க, அவங்க அண்ணன் அடித்து பார்க்குறான், எதுக்குமே மாற மாட்டேங்குது. ஒன்ஸ் அகெயின் ஷீ ஸ்டார்டட் டு ஹாவ் அ illicit ரிலேஷன்ஷிப் வித் சம் அதர் பர்சன். அச்சோ. அது வந்து தெரிய வருது பழைய படிக்கும். அப்போ அவன் பையன்கிட்ட கூப்பிட்றான், என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ உங்கள் அக்காவை திருத்தருக்கு வழியை பாரு. 4 மாதமாக குழந்தைய வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன், நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் போகிறேன். அது எனக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம், பட் ரொட்டீனாக ஒரு பெண் செய்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருக்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும், கொடுக்கணும், கட்டி கொடுக்கணும், டிஃபன் கட்டி கொடுக்கணும்ல, அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க சார். சொல்லி பிடிச்சு கொண்டு வந்து தள்ளினாலும் இந்த பொண்ணு இவன் பேரில் அவன் சேடிஸ்ட்டு, அவன் சந்தேக பிராணி அப்படின்னு சொல்லிடுதுங்க. மறுபடியும் ஒரு சண்டை வரும்போது ஒரு குழந்தைய இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் அந்த குழந்தை இங்கே வரமாட்டேங்குது அப்பா கிட்ட, நீ ஏன்ப்பா அப்பாவை அம்மா இப்படி பேசுகிற, இதெல்லாம் கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்லிச்சான். அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கும் போது அப்பாவும் பொண்ணும் பக்கத்தில் இருக்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, நிறைய தப்பு நடந்துச்சுமா, அதனால தான் நீ புரிஞ்சுக்கிற வயசு இல்லை அப்படின்னு. இந்த பொண்ணு போய் அவங்க ஆயாவை கேட்டிருக்குது. ஆயான்னு உங்களுக்கு எந்த சமூகம்னு நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். கேட்ட உடனே உங்கள் அம்மா புத்திக்கிட்டு அலையிறா, அந்த பையன் உங்கள் அப்பா நல்லவண்டா, இப்படியெல்லாம் பண்ணோம்னா அந்த பொண்ணு திரும்பி நான் எங்கள் அப்பாக்கிட்டேயே போகிறேன் அப்படி. 2 குழந்தைகளும் இப்போ அம்மா கிட்டே போக மாட்டேங்குதுங்க, அம்மாவை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறோம். இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போது அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது என்னோடய தொடர்புன்னு உடனே மனசு விட்டு போச்சு அவனுக்கு. இதே வேலையாக போயிடுச்சுன்னு நேராக வந்தேன். சார் என்ன மேடம் நான் பண்ணட்டும் சொல்லுங்கள் நீங்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் தானே பண்ணோம், இன்னி அந்த பொண்ணோட வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை மேடம், எனக்கு பக்கத்தில் போகக்கூட பிடிக்கல. ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம், இது என்னமோ ஒரு தொழில் மாதிரியே, ஒரு சின்ன பையனை வச்சுக்கிறது, இல்லை இன்னொருத்தரை வச்சுக்கிறது, அத்தை மகனை வச்சுக்கிறது. அப்புறம் ஊர் பஞ்சாயத்துக்கு கூட்டியிருக்கார் இவர். இந்த மாதிரி என்னால் இனி முடியாது, அவங்க கம்யூனிட்டியில் இந்த மாதிரி அங்கேயே துரும்பு கிள்ளி போடுறதும்பாங்க, முச்சலிக்காம்பாங்க, இந்த மாதிரி கஸ்டமரியாக நிறைய ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குது, ஒவ்வொரு குழுக்களுக்கும் இனக்குழுக்களுக்கும் உண்டு. அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களும் சொல்லிடுறாங்க, நீ இதுக்கு மேலே அப்போ தாங்காது, அது சொன்னால் கேட்க மாட்டேங்குது, அது என்னமோ தப்பாக பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா அம்மாலாம் அந்த பொண்ணையே அடிக்க வந்தாங்க. ஒரு பெரிய கலேபரமாகி பஞ்சாயத்தை கலைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த சமயத்தில் தான் என்கிட்ட வந்தார். அதில் எழுதி கொடுக்க சொன்னேன் நான். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே ஒரு மனசில் ஊசலாட்டம். ஒரு தடவைங்கும் போது ஒரு மன்னிக்கிறதுங்கிறது சாதாரணமாக ஓரளவுக்கு பண்ணக்கூடியது தாங்க, எல்லா ஆண்களும் பண்ண மாட்டாங்க, அது ஓரளவுக்கு. ஆனால் கண்டினியூஸாக இது நடக்கும்போது இது பண்ணதுக்கப்புறமா அது ஊசலாட்டம் இருக்குது இவர்கிட்ட. அதனால் நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கதையை நீங்கள் பார்க்குறீங்களா, காட்டவா? காட்டா, இதை பாருங்கள். ஏன்னா தெரிஞ்சுக்கணும் மக்கள் எல்லாத்தையும் அப்படி பாருங்கள், பத்தியாக இந்த மாதிரி எழுதிட்டு எனக்கு விவாகரத்து வேணும், கம்ப்ளீட்டாக அந்த விவாகரத்துக்கான அத்தனையிலையும் என்னாச்சு ஏது, தாஜ்மஹால் உடைச்சதில் இருந்து சகலமும் எனக்கு எழுதி கொடுக்குறார். எழுதி கொடுத்துட்டு வாழ விருப்பம் இல்லை, எனவே விவாகரத்து வேண்டும் அப்படின்னு எழுதி தரார். ஸோ அதுக்காக விவாகரத்து போட்டோம். போட்டு கொஞ்ச நாள் தான் சார், ஒரு 4-5 மாதம் இருக்குமா? ஆமாம், 4-5 மாதம் இருக்கும். பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, பெரிய பொண்ணு வயசுக்கு வந்தாச்சு, ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், இத்தனை நாள் இருந்த குழந்தைகள் அல்ல, இப்போ இருக்கிற குழந்தைகள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஹீ கான்ட் ஹேண்டில் இட். ஸோ அவன் போய் அவங்க மாமியார்கிட்ட சொல்லிட்டு அழுகிறான், இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நீ எதுக்குப்பா விவாகரத்துக்கெல்லாம் போனேன், அவள் தான் எப்படின்னு தெரியுமில்ல, அதை மாற்றலாம்னு தானே நம்ம முயற்சி பண்ணோம், நீ எதுக்கு விவாகரத்துக்கு போனேன், சரி சேர்த்தி வைங்க, நான் போகிறேன், சேர்த்தி வைங்க, அவளை வர சொல்லுங்க அப்படிங்க. ஒரு 6 மாதம் கேப்பு, கோர்ட்டுக்கே வரல சார் அவரை ஆன வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வித்தியாசத்தில் தான் குழந்தைகள். அதுலேயும் அடுத்த குழந்தையும் பெரிய பொண்ணாயிட்டா, 2 பொன் குழந்தைகள். என்ன நினச்சாங்களோ தெரியல, நான் அவளோட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டார். ரொம்ப நாள் வரல, நாங்கள் கூப்பிடணும்,
ஏன் வரல, கோர்ட்டில் கேஸ் போட்டு வராமல் இருந்தால் உங்களுக்கு எதிராக டிஸ்மிஸ் ஆகிடும் அப்படின்லாம் சொன்னோம். பரவாயில்ல மேடம், டிஸ்மிஸ் ஆகட்டும், எனக்கு வேண்டாம் மேடம், எனக்கு டைவர்ஸ் வேண்டாம், எனக்கு அவன் பொண்டாட்டியாகவே வேண்டாம். அவனுடைய முடிவு என்னென்னா, எனக்கு ஒய்ஃப் இல்லை, ஆனால் அந்த 2 குழந்தைகளுக்கும் அவள் அம்மாவாக இருக்கணும், அதுக்காக நான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க போகிறது. கொடுத்துட்டு போயிட்டார் சார், அவ்வளோதான். திரும்பி கூட பார்க்கல. இந்த மனுஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரியலாக? ஜென்டில்மேனாக இருக்காரு. ஓவர் ஜென்டில்மேன். அவருடைய வாழ்க்கை வந்து அந்த பெண்ணை சுற்றி இருக்கிறத காட்டிலும் குழந்தைகளை சுற்றி தான் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுட்டேன். 2 குழந்தைகளும் வயசுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும் அந்த நேரத்தில். எப்படி வந்து ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அப்பாவுடைய கைடன்ஸ் வேணுமோ, அதே போல் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற அந்த குழந்தைகளுக்கு அம்மாவுடைய சப்போர்ட் தேவைப்படும், அட்வைஸ் தேவைப்படும். அதெல்லாம் யோசிச்சுட்டு திரும்ப கூப்பிட்டுட்டார். உண்மையிலே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனுஷங்கிட்ட இவ்வளோ ஒரு பெருந்தன்மை இருக்குமா? ஓவர் மெச்சூரிட்டி, அது என்னால் நம்பவே முடியல சார். He wanted to tackle every issue, bring her back to him. ஆனால் அத்தனையும் தாண்டி பிரிஞ்சு போனாலும் கூட அவள் தான் என் ஒய்ஃபு. எனக்கு ஒய்ஃப் இப்போ இல்லை. கடைசியாக முடிவெடுக்கும் போது எனக்கு ஒய்ஃப் வேண்டாம், ஆனால் குழந்தைகளுக்கு அம்மா வேண்டும், இந்த குடும்பத்தில் வந்து இருக்கட்டும். ஆனால் இந்த புள்ளி தான் மேம் புரியாத ஒரு புதிராக இருக்குது. இந்த உறவு சிக்கலில் இப்படி ஒரு நபராக நமக்கு தெரிகிறாரு, அவங்க மனைவி இவர் அந்த ஆங்கிளில் பார்க்கலையா, அல்லது இவர் மேலே என்ன வெறுப்பு இருந்திருக்க முடியும் எத்தனை உறவுகளை தேடி போகிறதுக்கு காரணம்? அது வெறுப்பு இருக்கணும்னு இல்லை சார். எல்லா பெண்களும் இப்படி போகிறதில்லை. 1-2 இடரல் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கும் சார். ஆணுக்கும் சரி, பொண்ணுக்கும் சரி. திருமண வாழ்க்கையில் சரியில்லை, அந்த நேரத்தில் தோள் கொடுக்க ஒருத்தர் இருந்தால் அது மாதிரி. ஆனால் சில பேருக்கு வந்து எக்ஸசிவான நீட்ஸ் இருக்கக்கூடும். நான் இந்த பொண்ணுக்காக சொல்லலை, பொதுவாக. ஸோ ஒன்றோட நிறைவடையாத மனது உள்ளவங்களும் இருக்கக்கூடுங்கிறது அறிவியல். அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கான தேடல் இருந்திருக்கக்கூடும். தேடலுங்கிறத நான் நிறைய விஷயம், அற்புதமான விஷயங்களுக்கு சொல்லக்கூடியது, இதுக்கு சொல்லக்கூடாது. பட் ஒருவரோடு திருப்தி அடைகிற அந்த மனோநிலையில் அந்த பொண்ணு இல்லாமல் இறந்துருக்கலாம். அதுதான் அவங்கள திரும்ப முதல்ல அத்தை பையன்னாங்க, அப்புறம் ஒரு குட்டி பையன்னாங்க, இன்னொரு அடலசன்ட்டு. இப்படி அது நார்மலாக இல்லை சார். அது வந்து நம்ம வாழ்க்கை முறைக்கு ஒத்ததாக இல்லை, அது உண்மை. ஏன்னா சயின்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பர்சனோட மட்டுமே உறவு கொண்டு வாழ்வது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு சொல்லுது. நான் சொல்கிறதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. இதை மனிதனுடைய மனமும் அவனுடைய உடலும் இயக்கமும் ஒன்றோடு நிறைவு அடைவதில்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அது வேறு வார்த்தைகளை சொல்லியிருக்கு, நான் புரியறதுக்காக எளிதாக சொல்கிறேன். ஸோ அதில் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அதிகபட்சமான தேவை இருந்த பெண்ணாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மனிதன் எனக்கு ஒரு சாதாரண குடும்பம் சார். கடற்கரை பகுதி குடும்பத்தில் இருந்து படித்து மேலுக்கு வந்து இவ்வளவும் சகிச்சுட்டு எப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷனால்? விட்டறியணும்னு தோடாது சார். என்ன நினச்சிக்கலாம், ஒரு வேளை நினச்சிருக்கலாம், நான் 2வது கல்யாணம் பண்ணால் அந்த 2வது வர சித்தி வந்து தன் குழந்தைகளை கஷ்டப்படுத்துவான்னு நான் அப்படின்னு ஏதாவது நினச்சிருக்க கூடும். பட்டு விலையே போனாலும் இந்த வழக்கு நாங்கள் முடித்தாலும் கூட அந்த மனுஷன் வந்து நிற்கிறார். என்னன்னு தெரில, அப்படி செய்கிறது சில நேரத்தில் அவமானமாக இல்லையா அந்த ஆளுக்கு அப்படின்னு கேட்கணுன்னு கூட எனக்கே தோணும். பட் இருந்திருக்கார். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வந்து ஏமாற்றி ஒரு கணவனை வாழ்வது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் இந்த விஷயத்தில் நான் சொல்லக்கூடியது. நல்ல ஒரு உதாரணமான ஒரு ஆண் மேம். ஒரு பல ஆண்களுக்கும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.